ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவில்பட்டி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கூட போட்டு அதையும் கூட போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், நல்லா வதக்குங்க. 25 கிராம் முந்திரி அதையும் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வந்து கொஞ்சம் வதங்கினது, முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 25 கிராம் பட்டர், மெல்ட் ஆகட்டும். 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக ஒரு பட்டை, 4ஐயும் போட்டு கொஞ்சம் பொரியட்டும் எண்ணெயில். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இல்லை மிளகாப்பொடி கலர் மாறி கறியிரும், அப்புறம் குருமாவோட கலரும் வேறு மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள். அவ்வளோதான். அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச கிரேவி, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச கிரேவி. நீங்கள் முந்திரி கூட கொஞ்சம் போட்டால் தான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா ரிச்னஸாக தெரியும். 1 கிளாஸ் தண்ணி விட்டு மிக்ஸியை கழுவி அதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் 200 கிராம் பன்னீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதும் கிடைக்கிது கடையில். இதை நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லைன்னா தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணி போட்டாலும், எப்படி இருந்தாலும் அது நம்மளோட சாய்ஸ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. கஸ்தூரி மேத்தி நீங்கள் ரொம்ப போட்டிங்க அப்படின்னா கசக்கும். அளவு தான், 1 ஸ்பூன் அளவு போதும். அதுக்கு ரொம்ப போட்டிங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். 1 ஸ்பூன் தான் அளவு. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. தேங்க்யூ.